அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நம்ம நினைச்ச மாதிரி தான் நடந்திருக்குல்ல, அதாவது லோ பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் ஸோ செல்லிங் வந்து பாசிபிள். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு 2 நாள் மட்டும் ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பை தான் பாசிபிள்னு சொல்லி ஸோ நம்ம ஃப்ரைடே வீடியோலேயே பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி நிஃப்டியோட பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து சொல்லியிருந்தேன் 25,862.45. ஸோ அந்த பிரேக் அவுட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு வந்து நல்ல பையிங் பாசிபிலிட்டின்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் எக்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு என்எஸ் அண்ட் பிஎஸ்சி மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ரோத் வந்து கொடுத்துருந்தது. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவுமே பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 9:15 இருந்தே ஒரு கால் ஆப்ஷன் ஃபோர்ஸாக பை பண்ணியிருக்கிற மாதிரி தான் நமக்கு டேட்டாஸை கொடுத்துருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு ஃபுல் டேவுமே நல்ல ஒரு கால் ஆப்ஷன் தான் மேலே வந்திருக்கு. மார்க்கெட் நினைச்ச மாதிரி மேலே தான் போயிட்டு இருக்கு. ஓகே, இது வந்து கண்டினியூவேஷன் ஆகுமா? ஏன்னா இன்னைக்கு வந்து நல்ல ஒரு growth கொடுத்துருக்கு. அதே மாதிரி 29th ஃபெட் ரேட் கட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த ரேட் கட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வதந்தி வந்து பரவிட்டு இருக்கு. ஏன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ அமெரிக்கா ஷட் டவுன் போயிட்டு இருக்கு, அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நிலைமை சரியில்லை. இந்த மாதிரி டைம்ல கண்டிப்பாக நிதி பற்றாக்குறை வந்து யூஎஸ்க்கு வந்து ஏற்படும். ஸோ அப்படி இருக்கிறப்ப இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரேட் கட்டெல்லாம் குறைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து கம்மி தான். ஸோ அது குறைக்கலன்னா கூட சந்தோஷம் தான். அதாவது ஏற்றாம இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணா கூட ஸோ நமக்கு வந்து மார்க்கெட் வந்து மேலே தான் வரும். ஓகேங்களா, அதுக்கு இன்னும் ஒரு நாள் இருக்கு, பார்க்கலாம் அது எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஓகே, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்ட்ராடே பண்றப்ப வெறும் கேண்டில் ஸ்டிக்ஸை மட்டும் வச்சு நாம வந்து ட்ரேட் வந்து பண்ணலாமா அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஒரு பிகினியரா உள்ளார வர்றோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு சார்ட்டுக்கு உள்ளார போனோம்னாலே கண்டிப்பா கேண்டில் ஸ்டிக்ஸை வச்சு தான் நம்ம வந்து ட்ரேடிங் வந்து பண்ணுவோம், ட்ரேடிங் வந்து அட்டன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் படிப்படியா போயிட்டு இண்டிகேட்டர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி அந்த மாதிரி எல்லாம் போக ஆரம்பிச்சிருவோம். ஆனால் உண்மையிலே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் கூட வெறும் கேண்டில் ஸ்டிக்ஸை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஏன் அப்படின்னா இப்போ நமக்கு மார்க்கெட்ல 2 பேர் தான், ஒன்று வந்து பையர்ஸ், இன்னொன்று வந்து செல்லர்ஸ். ஸோ ஹோல் மார்க்கெட்டே 2 பேர் தான். இந்த பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸை நமக்கு வந்து தெளிவாக காட்டுறது கேண்டில்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ அந்த கேண்டில்ஸை ரீட் பண்ண கற்றுக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேங்கிறது போதும். அதாவது அந்த கேண்டில்ஸை வச்சு நம்ம கரெக்டாக வந்து ஒரு டிசிஷன் எடுக்க தெரிஞ்சிட்டாலே ஸோ நம்ம வந்து இன்ட்ராடேக்கு எனஃப் தான். இதை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கேண்டில் ஸ்டிக்ங்கிறது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம், அதனால அதை வந்து நம்ம பண்ற இன்ட்ராடேக்கு வந்து இது வந்து பத்தாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. கேண்டில் ஸ்டிக் பேசிக் டெப்த், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் எடுக்கக்கூடிய சான்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸை ரீட் அவுட் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஈஸியாக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு காட்டுறேன் பாருங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் நிஃப்டியோடது. ஓகேங்களா, இப்போ நமக்கு வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ்ல வந்து நிறைய டைப் இருக்கு. பியரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில்னு சொல்லுவாங்க, ஹேமர் கேண்டில், இன்வெர்டட் ஹேமர் கேண்டில். ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக்ஸை பற்றி நம்ம படித்தோம் அப்படின்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. அது ஒவ்வொன்றா தான் நம்ம வந்து படிக்க முடியும். ஸோ அப்படி படித்து நல்லா கற்றுக்கிட்டு அதில் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து ஈஸியாக வந்து மார்க்கெட் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ ஹேமர் கேண்டில்னா என்னன்னா பையர்ஸ் கொண்டு வந்து மேலே கொண்டு வந்து நிறுத்துறது, இன்வெர்டட் ஹேமர் கேண்டில்னா செல்லர்ஸ் கொண்டு வந்து நிறுத்துறது, பியரிஷ் என்கல்ஃபிங்னா பையர்ஸ் என்ன சொல்றதுன்னா செல்லர்ஸ் வந்து ஆக்குபை பண்றது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேண்டலுக்கு ஒவ்வொரு டைப் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டலே நமக்கு வந்து ஒரு ஹேமர் கேண்டில், அதாவது ஒரு பையர்ஸ் வந்து நல்லா ஃபோர்ஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நல்லாவே வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஹேமர் கேண்டில் எங்கேயாச்சும் ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மத்தியானம் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஹையாக பிரேக் அவுட் பண்ணிட்டு நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி சென்டர்ல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டோஜி கேண்டில். ஸோ டோஜி கேண்டலோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் பை போகலாம், லோவை பிரேக் அவுட் பண்ணால் செல் போகணும். ஓகேங்களா, அப்போனா ஹையாக பிரேக் அவுட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து நமக்கு வந்து பை தான் போயிருக்கு. ஸோ நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸை மட்டும் வச்சு இன்ட்ராடே பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம், எந்த ஒரு தப்புமே கிடையாது. அதே மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸுங்கிறது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் நினைச்சிடாதீங்க. கேண்டில் ஸ்டிக்ஸ்ங்கிறது ஒரு அட்வான்ஸ் தான். ஓகேங்களா, அதை மட்டுமே வச்சு ட்ரேடிங் பண்றவங்களா இருக்காங்க. மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் வந்து ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுல என்ன நம்ம வந்து தப்பு பண்ணிடுவோம் அப்படின்னா இதெல்லாம் பேசிக்ஸ் நினைச்சிட்டு இப்ப சோசியல் மீடியாலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. நிறைய வேவ் போட்ட மாதிரி, இண்டிகேட்டர்ஸ் நிறைய யூஸ் பண்ண மாதிரி. உண்மையை சொன்னா இண்டிகேட்டர்ஸும் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் தான், அது மட்டும் ஒன்றும் புதுசா கிடையாது. கேண்டில் ஸ்டிக்ஸ் எப்படியோ அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஒரு பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க, அவ்வளவுதானே தவிர மற்றபடி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நீங்க கேண்டில் ஸ்டிக்ஸ் ஃபாலோ பண்றீங்கன்னா அது ஒரு நோட்டு போட்டுக்கங்க. ஒரு நோட்டு போட்டுக்கிட்டு நான் வந்து இதை ஃபாலோ பண்ண போறேன், இன்னைக்கு வந்து இந்த கேண்டில் ஸ்டிக்ஸை பத்தி படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிஃப்டி சார்ட்டோ ஃபின் நிஃப்டி நீங்க எந்த ஸ்கிரிப்ட் வந்து யூஸ் பண்றீங்களோ அந்த ஸ்கிரிப்டை எடுத்து வச்சு இந்த கேண்டில்ஸ் வந்து இங்க வந்திருக்கா அப்படின்னு பாருங்க, இந்த இடத்துல இருந்து எவ்வளவு வந்து டார்கெட் போயிருக்கு, எவ்வளவு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம், எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றோமோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரிசல்ட் வரும். பட் இன்ட்ராடேக்கு வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் மட்டுமே வச்சு ட்ரேட் பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். அது நல்லா ஹார்ட் ஒர்க் கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்துட்டாலே நமக்கு எங்க டார்கெட் போறது எங்க ஸ்டாப் லாஸ் போறதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தெளிவா வந்து அது வந்து சொல்லி கொடுத்துரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேற ஏதாவது நியூஸ் இருக்கா இன்னைக்கு மார்க்கெட்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெரோதா மட்டும் ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னொரு 3 மாசத்துலயோ 6 மாசத்துலயோ யூஎஸ் ஸ்டாக்ஸ்லயும் போயிட்டு நாங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்த்தை வந்து கொண்டு வர போறோம். இப்போ எப்படி கிஃப்டி நிஃப்டி வெளிநாட்டு இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து கிஃப்டி நிஃப்டில நம்ம ஸ்டாக்ஸ் மேல பண்றாங்களோ அதே மாதிரி ஜெரோதா மூலியமா யூஎஸ் ஸ்டாக்ஸ்லயும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ஆப் வந்து கொண்டு வர போறோம், இல்லைன்னா இருக்கிற ஆப்லயே இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்க மைண்ட் வாஷ் வந்து புரியுது, நாங்க ஏன்டா யூஎஸ் ஸ்டாக்ஸ்ல போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், இருக்கிற ஸ்டாக்ஸ்ல பண்ணாலே போதாதா அப்படின்னு. ஸோ அது ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சொல்லணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். ஓகே, இது வந்து கண்டினியூஸ் இந்த பாசிட்டிவ், அதாவது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி எல்லாம் ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் வந்து கொடுத்துருக்கு. இது வந்து கண்டினியூஸ் ஆகுமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி யூஎஸ்டி ஐஎன்ஆர் நான் டெலிகிராம்ல கூட அப்டேட் பண்ணியிருந்தேன். யூஎஸ்டி பார் ஐஎன்ஆர் வந்து கொஞ்சம் வந்து க்ரோத் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஃபால் ஆனது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா இது பெரிய ஃபாலோ பெரிய ரைஸோ நடக்கிறப்ப மார்க்கெட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் போகும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இருந்தாலும் ஒரு தடவை சொல்லிடுறேன். அதாவது இதோட விலை இறங்குறப்ப இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க, இதோட விலை ஏறுறப்ப ஸ்டாக்ஸ்ல இருந்து பணத்தை எடுப்பாங்க, அவ்வளவுதான், சிம்பிள் கான்செப்ட் தான். அப்போ இன்னைக்கு வந்து விலை ஏறி இருக்கு, கிட்டத்தட்ட 87.80 இருந்து 88.20 இருக்கு. இது வந்து 24 ஹவர்ஸ் சார்ட்ங்கிறனால மேபி இன்னொரு 0.5 இன்னொரு 30 பைசா 40 பைசா ஏறிடுச்சு அப்படின்னா நாளைக்கு வந்து கண்டிப்பா வந்து பணத்தை வந்து வெளியே எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா, அதனால ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நிஃப்டி எக்ஸ்பைரி வேற சொல்லவே தேவையில்லை. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. நான் நாளைக்கு கூட என்னோட டெலிகிராம்ல வந்து அப்டேட் பண்றேன். மேபி 88.57 எல்லாம் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா ஸ்டாக்ஸ்ல இருந்து பணத்தை வெளியே எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு, மார்க்கெட் ஃபாலோ ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, அது எவ்வளவு தூரம் எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்துருந்தோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணிருக்கிற மாதிரி தான் க்ளோசிங் வரைக்குமே இருந்தது. அதாவது பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, சென்செக்ஸ் இதுல மட்டும் ஹெவியா வந்து கால் ஆப்ஷன் வந்து பை பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்எஸ்சில 3626 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அது அட்வான்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1605, டிக்ளைன்ஸ் வந்து 1513, அன்சேஞ்ச் வந்து 108. 52 வீக் ஹைல 81 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல பாத்தீங்கன்னா 53 ஸ்டாக்ஸும் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா 52 வீக் ஹை வந்து அதிகமாக தான் இருக்கு. ஸோ அப்பர் சர்க்கிள்ல 18, லோயர் சர்க்கிள்ல 87. ஸோ ஓவராலா செக்டார் வைஸ் க்ளோசிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்த மாதிரி தான், ஒன்றும் பெரிய அளவுலாம் கிடையாது. இப்போதைக்கு அந்த ஃபெட் ரேட் கட்னால பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லாவே கொஞ்சம் க்ரோத் இருக்கு. ஸோ நாளைக்கு ரிசல்ட்டுங்கிறதால நாளைக்கு இந்த யூஎஸ்டி ஐஎன்ஆர் இதை ப்ராஸ்பெக்ட் இதெல்லாம் பார்க்குறப்ப கண்டிப்பா வந்து கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர்லாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18.90 பாயிண்ட்ஸ் வந்து க்ரோத் கொடுத்துருக்கு. ரிலையன்ஸ், மாருதி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத். ஸ்ரீராம், டிசிஎஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ரோத். ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் கண்டிஷன்ல இருக்கு. டாப் கெய்னர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப், எஸ்பிஐ லைஃப், கிராசிம், பாரதி ஏர்டெல், ரிலையன்ஸ், எட்டர்னல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸுக்கான ஸ்டாக். அதே மாதிரி டாப் லூசர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொட்டாக் பேங்க், பெல், அதானி போர்ட்ஸ், ஓஎன்ஜிசி, பஜாஜ் ஃபினான்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். இன்னைக்கு பாரதி ஏர்டெல்ங்கிறது நல்லாவே வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தது. ஓகே, நம்ம இப்போ லெவல்ஸ் பார்க்கலாம். இப்போ நல்ல ஒரு பிரேக் அவுட் போயிட்டு இருக்கு. இதுல எப்படி வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் எடுக்க முடியும்? இப்போ நிஃப்டி எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் போயிட்டு இருக்கு. இதுல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. இதுக்கு முன்னாடி ஹை தான் பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து ரெசிஸ்டன்ஸா வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நிஃப்டி இதுக்கு முன்னாடி ஹை வந்து அக்டோபர் 23, நாட் ஒன்லி நிஃப்டி எல்லாத்துலயுமே அதே தான். அக்டோபர் 23 ஹையை ரெசிஸ்டன்ஸா வந்து டிரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அக்டோபர் 23 ஹை தான் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸா வந்து ஒர்க் அவுட் ஆகும். நாளைக்கு கண்டிப்பா வந்து கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. க்ளோஸுக்கு மேல ஓப்பன் வச்சது அப்படின்னா
ஃபர்ஸ்ட் ஆஃப் மேபி ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆனாலோ இல்லைன்னா க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனாலோ 26,100 வரைக்கும் சான்சஸ் வந்து இருக்கு. மேபி ஒரு 150 பாயிண்ட்ஸ் வரைக்கும் growth கொடுக்கும். ஃபிளாட் மார்க்கெட்ல ஓப்பன் ஆனா கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனா மட்டும் ஸோ நம்ம வந்து பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதோட டார்கெட் வந்து 26,100. இந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. மேபி டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தது அப்படின்னா கண்டினியூஸா இங்க இருந்து ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. அந்த யூஎஸ்டி ஐஎன்ஆரோட ரேட் வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு 0.40 பைசே எல்லாம் மேல வந்தது அப்படின்னா கண்டிப்பா பிளாட் மார்க்கெட் ஓப்பன் அண்ட் அங்கிருந்து பாத்தீங்கன்னா செல்லிங் எடுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா, க்ளோஸுக்கு மேல ஓப்பன் ஆனா மட்டும் இந்த கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்போஸ் பிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் நடந்தது அப்படின்னா இங்க இருந்தே கண்டினியூவா பார்த்தீங்கன்னா ஒரு 100 to 150 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் தான் எடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து கம்மி. ஓகே, இது வந்து எல்லாத்துலயுமே அதே மாதிரி தான். பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும், ஃபின் நிஃப்டி, நிஃப்டி மிட் கேப் எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா சேம் கண்டிஷன்ஸ் தான். ஸோ மிட் கேப் நிஃப்டியோட இப்போதைக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 13,375. ஓகேங்களா, இந்த இடம் வந்துட்டு 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் அகைன் வந்து ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து மிட் கேப் நிஃப்டியில் வந்து இருக்கு. ஓகே, ஸோ நமக்கு எந்த டேட்டோட ஹை வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கேன், October 23rd டே கேண்டில் வச்சு பாருங்க. அதோட ஹை தான் பார்த்தீங்கன்னா நமக்கான நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ நாளைக்கு மேபி ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆனா கூட அந்த இடம் போயிட்டு மறுபடியுமே பார்த்தீங்கன்னா இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரிங்கிறனால அது மட்டும் இல்லாமல் இந்த கண்டிஷனுங்கனால ரெண்டுமே கொஞ்சம் மிங்கிள் ஆகிறதுனால ஸ்டாக்ஸ்ல இருந்து பணத்தை வந்து வெளியே எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் மார்னிங் வந்து ஒரு கண்டிஷன்ஸ் சொல்லியிருந்தேன், அதாவது 5,470 மேலே போனால் மட்டும்தான் நமக்கு வந்து பை வந்து போகும். இல்லை அப்படின்னா ஸோ அகைன் வந்து இந்த இடம் 5,383ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டா இங்க தான் நிக்குது. ஒரு 215 மினிட்ஸ் கேண்டில் கண்டினியூஸா கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பை வந்து ஆக்டிவேஷன் ஆகும். ஸோ இதோட டார்கெட் வந்து 5470 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ க்ரூட் ஆயில் நியூஸ் பேசஸ் வந்து மார்னிங்கே டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நமக்கு வந்து டிமாண்டில் தான் இருக்கு, இன்னும் வந்து சப்ளைக்கு வந்து சேஞ்ச் ஆகலை. ஸோ மேபி இந்த இடம் இந்த இடத்துல 215 மினிட்ஸ் கேண்டில் கண்டினியூஸா கிரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போதான் பை வந்து ஆக்டிவேஷன் ஆகும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விட்டு தான் இப்போதைக்கு வந்து ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஸோ கண்டினியூஸா ஃபார்ம் ஆனால் இதோட டார்கெட் வந்து 5470, ஒரு 80 to 90 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைடு வந்து நம்ம வந்து க்ரூட் ஆயில் வந்து எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸோட ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட். ஆனால் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் நல்ல ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் கிட்டத்தட்ட 287 ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் எடுத்துட்டு கீழே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் நமக்கு இப்போதைக்கான ஒரு பிரேக் அவுட் பாயிண்ட். இல்லை அப்படின்னா இந்த இடத்த வந்தால் நம்ம அகைன் வந்து பை பண்ணலாம். ஏன்னா நல்ல ஒரு growth கொடுத்துருக்கு இங்க இருந்து. அதாவது இன்னைக்கான லோ தான் பார்த்தீங்கன்னா நமக்கான சப்போர்ட் ஜோன் 284.2. ஸோ இங்க இருந்து அகைன் வந்து செல்லிங் எடுக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. ஒரு 5 பாயிண்ட்ஸ் பக்கம் செல் சைடு வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 284.2 வந்ததுக்கு அப்புறம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். அகைன் வந்து நமக்கு வந்து 296 or 300 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். க்ரூட் ஆயில் எம்செக்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங்லேயும் நான் வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன். டெய்லியுமே மார்னிங் ஒரு 7 to 8 o'clock உங்களுக்கு வீடியோ வந்து கிடைச்சிரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா வீடியோ உடனே உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் NSE and BSE ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸோட 5 days ஆன்லைன் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் மண்டே டு ஃப்ரைடே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. மார்னிங் பேட்ச் இருக்கு, ஈவினிங் பேட்ச் இருக்கு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நானே லைவாக வந்து டீச் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா PDF வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஆஃப்டர் த கிளாஸ் கூட சப்போர்ட் இருக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ NSE and BSE மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 26,100 போயிட்டு நமக்கு வந்து ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் நடந்தா கூட இந்த இடத்துல, அதாவது இது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 88.21 பைசே வந்து இப்போதைக்கு வந்து போயிட்டு இருக்கு. ஒரு இன்னொரு 20 பைசே 30 பைசே அப் கொடுத்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா ஃபிளாட் மார்க்கெட்ல ஓப்பன் ஆனா அங்கிருந்தே ரிவர்ஸ் கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் வந்து நிஃப்டில வந்து இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பாத்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.